शांति शांति शांति. 8 நாட்கள் 1.5 மாசம் உச்ச குருவாக உங்களுடைய 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது பிசினஸ், என்னுடைய ஜாப், கரியர், பிசினஸ் இவைகள்லாம் எப்படி இருக்கும், அதுல நிறைய தலைப்புகள் இருக்கு. அதை நம்ம அப்ப பார்ப்போம். இப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி ரொம்ப அழகான பயிற்சியாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்கு ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகின்ற தர்ம கருமாதிபதி சனி 11ஆம் இடத்தில் ஏறி நிற்க ஹீலிங், உடல் தன்னுடைய சுவாஸ்தியம் அப்படி என்று தன்னுடைய ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவதற்குண்டான ஒரு அமைப்பு. அதனால இந்த ராகுவை குரு பார்க்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 2வது மாதத்திலிருந்து உங்களுக்கு நிறைய குணம் ஆகுவதையும், இது ஒரு சரியான செக்டர். உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த வருஷம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஃபிளைட் பறந்துகிட்டு தான், அந்த மாதிரி வளர்ச்சி 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 அப்படிதான். அதனால இந்த செக்டர் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய பரிபூரண நல் வாழ்க்கையும் அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். குரு பயிற்சியானது 14/5 அதாவது மே மாதம் 2025ஆம் தேதி தொடங்கி 2 ஜூன் 2026 வரைக்கும் நிகழ இருக்கின்றது. மொத்தமாக 384 நாட்கள் இந்த பயிற்சியானது. இந்த பயிற்சியில் நேர்கதியாக 264 நாட்களும், வக்கரகதியாக அதாவது நவம்பர் 11 மார்ச் 2026 11 வரைக்கும் 120 நாட்கள் வக்கரகதியாக 4 மாதங்கள் வக்கரகதியாக இருக்கின்றார். வக்கரத்துக்கு உண்டான வீடியோ நம்ம தனியா போடுவோம். சரி, இந்த 384 நாட்களுக்குண்டான பலன்களை ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகா, ரோஹிணி, மிருகஷிரா இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்காக நம்ம பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய குருவாகப்பட்டவர் உங்களுடைய ரிஷபராசிக்கு 2ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு நகர இருக்கின்றார். தனகாரகன் தனஸ்தானத்தில் நகர இருக்கின்றார். அதனால் என்ன என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பலன்களை 3 செக்மெண்டாக நாம் பிரித்து பார்க்க இருக்கின்றோம். முதல் செக்மெண்ட் அதாவது 157 நாட்கள், கிட்டத்தட்ட 5 மாதங்கள், அதாவது மே 14 தொடங்கி 18 அக்டோபர் வரைக்கும் இது முதல் செக்மெண்ட். குரு உங்களுடைய மிதுனத்துக்கு போய் மிருகஷிரா நட்சத்திரத்துல 1 மாதம், ஆர்திரா நட்சத்திரத்துல 2 மாதம், மீதம் இருக்கக்கூடிய 2 மாதம் புனர்வசு நட்சத்திரத்துல இருக்கிறார். ஆக்சுவலி சொல்ல போனா இந்த குரு பயிற்சியில அவர் தன்னுடைய நட்சத்திரமாகிய புனர்வசுல தான் ரொம்ப நாள் இருக்கிறார். ஆக மிதுனத்துல 5 மாதங்கள் இருக்கிறார். பிறகு 18 அக்டோபர் அன்று அவர் கடகத்துக்கு போயிடுறார். அங்கு கிட்டத்தட்ட 5 டிசம்பர் வரைக்கும் 48 நாட்கள் 1.5 மாசம் உச்ச குருவாக உங்களுடைய 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதன் பிறகு மீண்டும் 5th டிசம்பருக்கு மிதுனத்துக்கே அதை வக்கரமாகவே இருந்து பிறகு நேர்கதி அடைந்து 2 ஜூன் வரைக்கும் அவர் மிதுனத்திலிருந்து 2 ஜூனுக்கு மீண்டும் கடகத்துக்கு போயிட்டு திரும்ப வரப்போறதில்லை. இதுதான் 3வது செக்மெண்ட். ஆக மிதுன ராசியில் முதல்ல, பிறகு கடகராசியில் முதல்ல மிதுன ராசியில் 5 மாதம், பிறகு கடகராசியில் 1.5 மாதம், பிறகு 6 மாதங்கள் மீண்டும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறார். புனர்வசு நட்சத்திரத்திலேயே தான் இருக்கிறார்.
அதாவது கடகத்துக்கு போனாலும் அவர் புனர்வசுவை தாண்டவே இல்லை. இதுதான் வந்து ஒரு பியூட்டி. இதனுடைய பலன்களை நாம் இந்த 3 செக்மெண்ட்டுகளிலும் என்னென்ன நடக்க போறது என்பதை 5 தலைப்புகளில் பார்க்க இருக்கின்றோம். சரியா? சரி, முதல் தலைப்பு என்ன? நான் எப்படி இருப்பேன். ரிஷப ராசியில் கிருத்திகா நட்சத்திரத்தில் முதல் பாதத்திலும், ரோஹிணி நட்சத்திரங்களுடைய 4 பாதங்களிலும், பிறகு மிருகஷிரா நட்சத்திரத்தில் 2 பாதங்களிலும் பிறந்த நான் எப்படி இருக்க போகின்றேன். என்னுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், என்னுடைய இமேஜ், சொசைட்டியில என்னுடைய இமேஜ், என்னை பற்றின என்னுடைய இமேஜ், என்னுடைய குடும்பத்தில் என்னை எப்படி பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிறது முதல் தலைப்பு. இரண்டாவது தலைப்பு வந்து வருமானம், அதாவது பிசினஸ். என்னுடைய ஜாப், கரியர், பிசினஸ் இவைகள்லாம் எப்படி இருக்கும். அதுல நிறைய தலைப்புகள் இருக்கு, அதை நம்ம அப்போ பார்ப்போம். மூன்றாவது உறவுகளுடன் நான், உறவுகள் என்னுடன். நான்காவது படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்க போகிறது. ஐந்தாவது வருமானம், ப்ராஃபிட்டா லாஸா, சொத்துகள் வாங்குவேனா அல்லது எந்த மாதிரி சொத்துகள் வாங்குவேன் அல்லது இழப்பேனா. இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப பலன்களை ஆரம்பித்து விடுவோம். இப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி வந்து ரொம்ப அழகான பயிற்சியாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்கு ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகின்ற தர்ம கருமாதிபதி சனி 11ஆம் இடத்தில் ஏறி நிற்க, ராகு வந்து 10ஆம் இடத்திற்கு வந்து கேத்து 4ஆம் இடத்தில் நிற்க, குரு 2ஆம் இடத்துக்கு பெயர்கிறார். இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? சரி, முதல்ல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா, கடந்த வருஷம் கௌரவம் கிடைச்சது, திருப்தி கிடைக்கல, பைசாவும் கிடைக்கல. இந்த வருஷம் கௌரவத்துடன் கூடி திருப்தியும் லாபமும் அதே போன்று வருமானமும் கிடைத்து சந்தோஷமும் பூரிப்புடன் விளங்கப் போகிறீர்கள் ரிஷபராசி அன்பர்கள். அதிலும் கூட வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் கூட பல மடங்கு வந்து லாபங்கள் காத்திருக்கின்றன. ஆக மனதளவில் வந்து உற்சாகம் மேலிட்டு தன்னுடைய உள்ள வந்து ஒரு தன்னை பற்றி தனக்கு இருந்த அந்த ஒப்பீனியன் எல்லாம் வந்து பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னத்துல வந்து குரு உட்காருக்கிறார் அப்படின்னா ரிஷப ராசிக்கு வந்து அவர் வந்து கௌரவத்தை கொடுப்பார் வெளியிலே ஒழிய, உள்ளுக்குள்ள வந்து நமக்கு அந்த அளவுக்கு திருப்தி இருக்காது. அதெல்லாம் மாறப்போகின்றது. பிறகு குரு வந்து உச்சத்திற்கு போகும் பொழுது, அதாவது வந்து 3ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு போகிறார். அது புனர்பூச நட்சத்திரத்திலேயே இருக்க போகிறார். அப்படிங்கும்போது நீங்கள் உங்களை முதலாளியாக காண இருக்கிறீர்கள். ஒரு ஆண்டர்பிரனரா மாறக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சொந்த தொழில் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, சொசைட்டில நல்ல ஒரு கௌரவத்தை அடையக்கூடிய அமைப்பு, அல்லது வந்து ஒரு புதிய ஒரு சகாப்தமானது தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் வந்து நம்ம வந்து பணத்துக்காக உழைச்சி 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 பண்ணிட்டு பணம் கிடைக்கலங்கிறவர்கள் கொஞ்சம் நீங்க மாற்றி யோசிக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் மாற்றி, அதாவது வந்து பிசிக்கல் ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தா நம்ம போய் உடல் உழைப்பு பண்ணிட்டே இருந்தா பணம் வராது. அதுக்கு திங்க் பண்ணணும், ஒரு பிசினஸ் மேனா மாறணும். அந்த காலகட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 18th அக்டோபர்ல இருந்து 5th டிசம்பருக்குள்ள இந்த 2வது செக்மெண்ட் இருக்கு இல்லையா, குரு உச்சமாகிறார் இல்லையா, அப்ப நீங்கள் உங்களை ஒரு முதலாளியாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இதனால் இவன் முடிப்பான் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கணும். நம்மளே போய் ஃபீல்டுல இறங்கி எப்பயுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்களை நியமித்து அதுக்கு உண்டான ஆட்களை எப்படி எப்படி நியமிக்கணும் அப்படின்னு நியமிச்சோம்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு தாராளமாக முதலாளியாக மாற முடியும். இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். இதெல்லாம் வந்து டக்குன்னு அமைஞ்சிடாது. ஏனென்றால் 1.5 மாசம் வந்து அவர் அங்க இருந்துட்டு மறுபடியும் வந்து 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வர்றார். அப்படிங்கும் பொழுது பினான்சியலி உங்களுடைய இமேஜ் நல்லபடியாக வளரப்போகின்றது. சரி, ஆரோக்கியத்தை பார்த்துருவோம். மிருகசிரா நட்சத்திரத்துல முதல்ல 1 மாசம் இருக்கிற, அதாவது மே 15 இருந்து ஜூன் 15 வரைக்கும் வச்சுக்கலாம், 14 to 14. அந்த காலகட்டங்கள்ல வந்து மிருகசிரா வந்து 12க்கு உண்டானவன், சில செலவுகள் வைக்கக்கூடிய சான்சஸ் உண்டு உடல் ஆரோக்கியத்துல. அதன் பிறகு ஆர்திராவுக்கு வருகிறார். ஆர்திரா வந்த உடனே நோய்களினுடைய பரிணாமம் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், வீரியம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து, ஏன்னா ராகுனுடைய நட்சத்திரத்துல நின்று ராகுவையே பார்த்து, அந்த ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்க, 10ஆம் இடம் என்பது முதல், அதாவது வந்து குணத்தை ஹீலிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் 10ஆம் இடம், 2வது பிளேஸ் வந்து 11ஆம் இடம். ஒரு ஹீலிங், உடல் வந்து தன்னுடைய சுவாஸ்தியம் அப்படி என்று தன்னுடைய ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவதற்குண்டான ஒரு அமைப்பு. அதனால இந்த ராகுவை குரு பார்க்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 2வது மாதத்திலிருந்து உங்களுக்கு நிறைய குணம் ஆகுவதையும்,
பிறகு சனி 11ல இருக்கிறதுனால அந்த அந்த சனி வந்து குருவனுடைய இடத்திலேயே மீனராசியில உட்கார்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்ததுனால வியாபார விருத்தியும் ஆரோக்கியமும் கடன் தீர்ப்பதும் இந்த மாதிரியாக நிறைய இப்ப இது கழுத்துக்கு கத்தி இருந்தது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால இந்த வருடம் கடந்த வருஷத்தை விட நீங்கள் கௌரவத்துடன் கூடிய லாபத்தையும் பிறகு ஆதாயத்தையும் பிறகு திருப்தியையும் அடைய போகிறீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. சரி, இரண்டாவது டாபிக், இதுதான் ரொம்ப பெரிய டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா தொழில். இதுல ரெண்டா பிரிச்சு விடுறேன். சொந்த தொழில், பிறகு ஜாபுக்கு போறது. இந்த ஜாபுக்கு போறதுல கவர்மெண்ட் பிரைவேட் ரெண்டா பிரிச்சு விடுவோம். முதல்ல எனக்கு சொந்த தொழில் தான் இந்த தடவை சொல்லணும்னு தோணுகிறது. இப்பொழுது யோசனை செய்யுங்கள். எல்லாருமே தன்னுடைய சொந்த காலில் நிக்கணுங்கிறது தான் ஆசை. ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதுமே ஆசை. அதுலயும் கூட நீங்க கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள்லாம் அப்படியே முண்டி அடிப்போம். நம்ம அதாவது எப்படியாவது நம்மளுக்குன்னு ஒரு பிசினஸ் அமைஞ்சிடாதா, நமக்குன்னு ஒரு அதாவது ஒரு இடம் இந்த உலகத்துல, எனக்குன்னு ஒரு இடம். நான் பிரத்தியாருடைய அந்த கீழே இருந்து பார்க்கறது அப்படிங்கிறது எனக்கு அப்பப்ப திருப்தியா வர்றதில்லை. அதற்கெல்லாம் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது இந்த வருஷம். அதனால சொந்த தொழிலை நம்ம எப்படி, நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நம்முடைய திறமை என்ன, நம்மளுடைய அனுபவம் எதுல இருக்கிறது, இதெல்லாம் யோசனை செய்ய ஆரம்பிங்கள். சனி பயிற்சி வரும்போதே நீங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிடணும். குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு நல்ல காலங்கள் வருகின்றது. அதனால எந்த ஃபீல்டா இருந்தாலும், உங்களுடைய ஃபீல்டு எந்த ஃபீல்டா இருந்தாலும் நீங்க அதை கொஞ்சம் யோசனை பண்ணி ஆரம்பித்தோம்னா இந்த குரு பயிற்சி 364 நாட்கள் முடியும் பொழுதே நீங்கள் உங்களை ஒரு தொழில் அதிபராக, அது எவ்வளவு பெரிய தொழில் அதிபர் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. நம்ம சின்னதா நமக்குன்னு, அதாவது குழிக்கேத்த பணியாரங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு வருமானம், நமக்குன்னு நம்மளுடைய குடும்பத்தை பார்த்துட்டு நம்மளை பார்த்துட்டு 4 பேருக்கு நல்லது பண்ண முடியக்கூடிய ஒரு வருமானமே போதுமே. அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு, ஏனென்றால் சனி அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். தொழில் எது ஆரம்பிச்சாலும் லாபம் வரும். அதே போன்று 2ஆம் இடத்துல உட்கார்ந்து, அதாவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல உட்கார்ந்து அவர் தன்னுடைய ஸ்தானமாக 8ஆம் இடத்தை 8ஆம் இடம் எப்படிங்கிறது என்ன தெரியுமா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள். அது தவறாக கூட போக சான்ஸ் இருக்கு. திடீர்னு பார்த்தா நஷ்டம் வரக்கூடிய சான்ஸ். ஆனா இப்ப இல்லை, ஏன்னா குரு தான் பார்க்கிறார். குரு பணபரஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலும் பிறகு முதல் உபச்சயஸ்தானத்திலும் ஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு போய் உச்சமாகிறதும் உங்களை தொழிலதிபர் ஆக்குவதில் வல்லமை வாய்ந்த ஒரு ஜாதக அமைப்பாகும். 5ஆம் இடத்துல கேது இருந்து அவர் 4ஆம் இடத்துக்கு வந்துருவார். அதனால நீங்க வீட்டை விட்டுட்டு நீங்க உங்களுடைய வருமானத்தையும் தொழிலையும் பப்ளிக்ல உங்களுடைய அந்த ஒரு இமேஜையும் பத்தி திங்க் பண்ண ஆரம்பிங்க. தொழில் அதிபராக நீங்கள் உருவெடுப்பதில் யாருமே தடை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுதான். சரி, இப்ப சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா ஒரு ஜாதகமும் தனி ஜாதகம் இருந்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்தெந்த ஃபீல்டுல அப்படின்னாக்கா, கட்டிட ஃபீல்டுல, பிறகு கம்யூனிகேஷன்ஸ், டிராவல் ஏஜென்சிஸ், அப்புறம் லாஜிஸ்டிக், பிறகு எஜுகேஷனல் சென்டர் வைத்து நடப்பது, பிற கல்வி ஸ்தாபனங்கள், எஜுகேஷனல் சென்டர் கல்வி ஸ்தாபனம் வைத்து நடத்துவது, மீடியா துறையில் இருப்பது, பிறகு வெளிநாடுகளில் யாத்திரை கூட்டிட்டு, அதாவது டூர் ஆர்கனைஸ் பண்றது, இத்தனை தொழிலுமே நல்லபடியாக முன்னேற்றத்தை அடையும். அப்புறம் ஆசிரியர் பெருமக்களாக இருப்பது, தலைவனாக வடிவெடுப்பது, இதுவுமே. ஏன்னா புனர்வசு நட்சத்திரத்தில் இருக்கிறார். சொல்ல போனா புனர்வசு நட்சத்திரம் இந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துலயும் இருக்கும். அதாவது குருவனுடைய நட்சத்திரம் பூர்வ பாத்ரபதம் அப்படிங்கிறது 10 மற்றும் 11 ரெண்டுலயுமே இருக்கும் உங்களுக்கு. அதனால குரு இந்த தடவை உங்களுக்கு உங்களை ஒரு படி மேலே உயர்த்தி தொழிலாளி அப்படிங்கிறதுல இருந்து முதலாளி அப்படிங்கிறதுல மாத்திடுவார், டவுட்டே கிடையாது. அதனால உங்களுடைய அதே போல உணவு சம்பந்தப்பட்ட, அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. சரி, இது இப்படியா கவர்மெண்ட் விஷயத்துல சொல்றேன். அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள், அதுலயும் கூட ஹையர் ஆபீசராக இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வும், அதே போன்று அவர்களுக்கு பதக்கம் கிடைக்கக்கூடிய, பதவியுடன் பதக்கமும், ரிவார்டு மற்றும் அவார்டு எல்லாமே, ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன சுவாமிஜி எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்குன்னா பாசிட்டிவே தான். 10ஆம் இடத்துல ராகு வருவதும் பெரிய பாசிட்டிவ் தான், உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வைக்கும். அதனால கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் இந்த குரு ஆகப்பட்டவர் ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ண போறார்.
அப்புறம் முக்கியமாக ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்ல வந்து ஆர்திரா நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது மட்டும் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. அதே போல ஜூன் 13 இருந்து ஆகஸ்ட் 13 வரைக்கும் ஆர்திரா இருக்கிறது. அப்போ மட்டும் இந்த ஷேர் மார்க்கெட் செய்பவர்கள் பெருசா எதுலையும் முதலீடு நம்ம செய்ய வேண்டாம். மற்றபடி அவர் புனர்வசுக்கு போயிடுறாரு, அதுக்கப்புறம் தாராளமா செய்யலாம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாளிலேயே நல்ல விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. கொஞ்சம் அனுபவம் இருக்க வேண்டும், நமக்கு கொஞ்சம் நல்லபடியா பண்ணணும். ஆனால் வந்து நீங்கள் வந்து வீடு, அதாவது வந்து சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள்ல வந்து நீங்க எதுலையும் போட்டுக்கணும். ஏன்னா ஷேர்லயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது இல்லையா, அதுல வந்து ஹோம் ரிலேட்டட், அந்த கட்டட ரிலேட்டட்ல போடாம மற்ற என்ன ஃபீல்டுல மட்டும் நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போட்டுக்கொள்ளலாம். சரி, அரசாங்கத்துல வந்து நான் ஒரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் உண்டு. அரசியல்ல வந்து ரிஷபராசி அன்பர்கள், அதிலும் கிருத்திகா அன்பர்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவதும், ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன், ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கு தலைவர்களாக மாறக்கூடிய நல்ல பொசிஷன், பதவி இதெல்லாம் கிடைக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு மெமோ வந்து ரிசைன் பண்ணிடலாமா அப்படிங்கிற அந்த மாதிரியாக இருந்தப்பட்டவர்களும் உங்களுடைய வேலையானது ஊர்ஜிதமாயிடும். டெம்பரவரியா இருந்தவர்களுக்கு எத்தனை பேருக்கும் பர்மனண்டாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ராகு வந்து 10ல் இருக்கிறதுனால தடாலடியாக ஒரு ஃபோர்ஸாக, ஒரு நெகட்டிவாக எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான விஷயத்தையும் தன்னுடைய தலைமைக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனையாகும். மற்றபடி இது ஓகே. ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு கேத்து அங்க இருக்கிறார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் விற்பதற்கு உண்டான விஷயத்தை பண்ணணும். ஆனா பணம் உண்டு, ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு நல்ல லாபமும் உண்டு. அதே போன்று பில்டர்ஸ்க்கு வந்து முதல் 5 மாதங்களை காட்டிலும் அடுத்த 6 மாதங்கள் இருக்கிறது இல்லையா, ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கின்றன பில்டர்ஸ்க்கு. உங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டா கணபதியினுடைய உபாசனை, விநாயகரை வணங்க வேண்டும் பில்டர்ஸ்க்கு. அப்படி விநாயகரை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு வந்து தடைப்பட்ட அத்தனையும், ஈவன் ரியல் எஸ்டேட்காரர்களுக்கும் விநாயகருடைய உபாசனை பண்ணிட்டு போகணும். பிள்ளையார் கோயிலுக்கு போறது, நம்ம ஊர்ல தான் எல்லா இடத்துலையும் பிள்ளையார் இருக்கிறார் இல்லையா, பிள்ளையாரை வந்து வழிபட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் சீர் செய்யப்படும். சரி, இது முடிஞ்சதா? பிரைவேட் செக்டர், பிரைவேட்ல ஒர்க் பண்றவர்கள், அதுல பிரைவேட்லயும் கூட 3 பிரிவா நான் பிரிக்கிறேன். அதாவது வந்து ஹெச்ஆராக இருப்பவர்கள், அவர்களுக்கு நல்ல ஆதாயம், நல்ல பெயர், நல்ல பதவி உயர்வு இதெல்லாமே கிடைச்சிடும். கம்ப்யூட்டர்ல வந்து ஐடி செக்டர்ல இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் வந்து குரு வந்து டேட்டாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அவருக்கு ஒரு காரகத்துவம் இருக்கு. அவர் வந்து ஆர்திரா புனர்வசு இதுல உட்காரும் பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாக்கா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள, அதாவது உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து அடையக்கூடிய ப்ரமோஷன்ஸும் நல்ல பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும், அது டவுட்டே கிடையாது. சரி, இப்போ வந்து டாக்டர்ஸ், அதாவது உடல்நலம் பேணுபவர்கள், அதுலேயும் கூட ஆகட்டும், ஆயுர்வேதம் ஆகட்டும், அக்குபெஞ்சர் ஆகட்டும், இந்த மாதிரியான ஃபீல்டு, என்ன ஃபீல்டாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர், ஃபேமஸ், ஜனங்கள் வந்து அதிகமாக வந்து வருவது. நீங்க எப்படியாப்பட்ட டாக்டரா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமானும் அந்த பாப்புலாரிட்டிங்கிறதுக்கு. ஏன்னா அங்க வந்து குணம் அடையணும், நீங்க கொடுக்குற மருந்து வந்து குணம் அடையணும். அது இந்த முறை வந்து நல்லபடியாக அமைவதற்கு சான்சஸ் இருக்கிறது. அரசாங்கத்துல வந்து டாக்டரா இருந்து தனியாக வந்து டிஸ்பென்சரி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. சரி, எந்த ஃபீல்டுல வந்து இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட, மால் சம்பந்தப்பட்ட இவர்கள் வந்து கொஞ்சம் வந்து லாபத்தை அதிகமாக வந்து எதிர்பார்க்காமல் இருந்தார்கள்னாக்கா சமாளிச்சிடலாம். ஏன்னா ஸ்டாக்னட் ஆகும். 4ஆம் இடத்துல வந்து கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன ஆயிடும், உங்களுடைய ஸ்டாக் எல்லாம் வந்து ஓல்ட் ஆகி அது வந்து அவுட் ஆஃப் டேட்டாக மாறிவிடக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. சரி, ஃபினான்சியல்ல இருப்பவர்கள் நல்ல ஆதாயம். ஃபினான்ஸ் செக்டர்களுக்கு இவர்களுக்கு வந்து ஆதாயம் ரொம்ப கம்மியா இருந்தது, இருந்தாலும் பரவாயில்லை, நல்லபடியான ஒரு ஆதாயம் உண்டு. மேக்சிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட புதிதாக ஆர்மியிலையோ நேவிலையோ அல்லது வந்து ஏர்ஃபோர்ஸ்லயோ வந்து ஜாயின் பண்ணுபவர்களுக்கு இது வந்து ஒரு சரியான செக்டர். உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த வருஷம் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து ஃபிளைட் பறந்துகிட்டு தான், அந்த மாதிரி வளர்ச்சி 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 அப்படிதான்.
அதனால இந்த செக்டர் வந்து ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. பழ வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த தோட்டமெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பழம் வந்து இது பண்றோம் இல்லையா, விவசாயம் பண்ணுகின்ற முறையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயம். ஆனால் அந்த பழத்தையே வந்து ஏன்னா சனி வந்து லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு இல்லையா, குருவோட இடத்துல உட்கார்ந்துருக்காரு மீனத்துல. அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், பதப்படுத்தி விற்பதற்குண்டான விஷயத்தை ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் கடல் சார்ந்த பகுதியிலும் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயங்கள், மீன் தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட். இப்போ அடுத்த டாபிக் என்ன? அடுத்த டாபிக் உறவுகளுடன் நான் எந்த உறவு? முதல்ல என்ன தெரியுமா, குடும்பம் திருமண உறவு. திருமணத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப ஏற்ற காலகட்டங்கள். ரொம்ப நாளா தேங்கி எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொன்னவர்களுக்கு கூட திருமணம் ஓகே நான் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது, ரொம்ப நாளா பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கல, உடனே வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பிறகு வந்து அதுவும் வந்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வரன் வரக்கூடிய ஒரு அமைப்பு, கணவனும் மனைவியும் வந்து நல்ல வேலை செய்து இருவரும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது வந்து முதல் செக்டர்ல இருந்தே ஆரம்பிச்சுடுறது. நீங்க வந்து மூன்றாவது செக்டர்ல வந்து திருமணம் நிச்சயமான கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். இதாக திருமண உறவு நல்ல உறவாக அமைகிறது. குடும்பத்துல இருந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த உறவுகளுடைய சிக்கல் இல்லாம நல்லபடியாக தீர இருக்கின்றது. பிறகு வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து தந்தையுடைய ஆரோக்கியமானது மேம்பட போகிறது. அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அம்மாவனுடைய ஆரோக்கியம், ஏன்னா கேத்து அங்க இருக்க போகிறார். குரு வந்து என்னதான் இருந்தாலுமே அவர் 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் வரும்பொழுது அவர் சிம்மத்தை பார்க்கல. அப்படிங்கும்போது அம்மாவனுடைய உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சகோதர உறவுகளினால் நல்ல ஆதாயம், அதுவும் 2வது செக்டர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 18 அக்டோபர்ல இருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல வந்து சகோதரர்கள் மூலமாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு சப்போர்ட், உங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சகோதர வர்க்கத்திலேயே நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இந்த 2வது செக்மெண்ட்ல சகோதரர்களுடைய உறவை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். இதே மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னாக்கா லாபம் வந்து பணமா கிடைக்காது, ஐடியாவாக மாரல் சப்போர்ட்டிவாக கிடைக்கும். அதனால இதை பிடிச்சுக்குங்க. அப்புறம் தாத்தா பாட்டியினுடைய உறவு, ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, நிறைய ஆதாயம். கொஞ்சம் காக்கா பிடிக்கணும். என்ன சுவாமிஜி காக்கா பிடிக்கலாம் சொல்றீங்க அப்படின்னா சும்மா சொன்னேன். அவர்களுக்கு நிஜமாவே போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வயதானவர்களுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான், அதனால பல ஆதாயம் இருக்கிறது. அதை புரிஞ்சுங்க. அது அனுபவமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு சொத்து விஷயமாக இருக்கலாம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு இந்த விஷயத்தில் மிகவும் உதவிகரமாக இருப்பார். எழுதும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த டாக்குமெண்ட் பண்ணினாலும் இந்த ஒரு வருஷம் முழுவதுமே டாக்குமெண்டேஷன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பாகப்பிரபணி ஆகட்டும் அல்லது வந்து சொத்துக்களுடைய விஷயத்துல வேற ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதாகட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய சொந்த இடத்துல வந்து மராமத்து பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சகோதர வர்க்கத்துல ஒரு ஓல்டு ஹவுஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு, அந்த சொந்த வீடு வந்து சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா அது 2வது செக்மெண்ட்ல முடிவு எடுங்கள். 2வது செக்மெண்ட் எப்போ சுவாமிஜி அப்படின்னு கேட்காதீங்க. 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் 2வது செக்மெண்ட். பிறகு எதிரி என்கின்ற உறவு முக்கியமாக சொல்ல, அத்துணை எதிரிகளும் அடிபடுவர். உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே தீர்ப்பாகும். அதே போன்று ஆணுக்கு வந்து ரிஷபராசியாக இருந்து அவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய விவாகரத்து வரைக்கும் போயிருந்தாலும் உங்களுடைய திருமணம் உடையாது, நிற்கும். அதே போன்று சொந்த சொத்துக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பெரிய வம்பு வழக்கு இருந்ததுனாக்கும் உங்களுடைய முயற்சியினால் அது தீர்க்கப்படும். அதனால எதிரி என்கின்ற, ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வலிமை கிடைச்சிடும். ஆமா, வலிமையான எதிரியும் இருப்பார்கள். ஆனால் அந்த வலிமையினால் நம்ம அந்த எதிரிகளை நம்ம வந்து வென்று வாகை சூட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அடுத்தது படிப்பு. ரிஷபராசி அன்பர்கள கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டு படிப்பு நல்லா சோபிக்கும். கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லபடியாக வந்து அமையும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு போயிட்டு வாங்க. பிறகு வந்து புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கு தான் A கிளாஸ். நீங்க வந்து எந்த படிப்பை எடுத்தாலும் அதுல கொஞ்சம் உறுதியாக இருங்க, சாதிப்பீர்கள். அதுவும் ஆராய்ச்சி படிப்புகள்.
ரீசர்ச் ஓரியன்ட் எல்லா படிப்புகளும் நீங்கள் வந்து மெடிக்கல் எடுத்துக்கலாம், அல்லது வந்து மெடிக்கல்லையும் கூட பயோ எடுத்துக்கிடுங்க, நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் லெக்சரராக மாறுவது, ப்ரொஃபஸராக வரணும் அப்படிங்கிறது எல்லா எஜுகேஷனல் இதுலையும், எல்லா ரிசர்ச், ஜுவாலஜி முதற்கொண்டு, பாட்டனி, ஜுவாலஜி, எந்த இதாக இருந்தாலும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் எடுத்துங்க. முக்கியமாக டேட்டா அனாலிசிஸ் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக எடுத்துங்க. நல்ல எதிர்காலம் இருக்கிறது. குரு உங்களுக்கு நல்ல படிப்புக்கு உதவுகரமாக இருப்பார். கேத்து 4ஆம் இடத்துல இருந்தாலும் ஆராய்ச்சி கல்விக்கு அவர் தடை அல்ல. இதுல ஹையர் செகண்டரியில இருந்து நம்ம வந்து யூஜிக்கு போகும்போது ஜாக்கிரதையாக பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கேத்துனுடைய அமைப்பு, கேத்து சிம்மத்துல உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து கொஞ்சம் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுபவர்கள் ஒரு அட்டெம்ப்ட் முடிஞ்சோடனே அப்படியே மனசு உடைஞ்சு போயிடும். அதனால விநாயகருடைய வழிபாடு, அதே போன்று சரஸ்வதியினுடைய வழிபாடு இல்லையா, மேதா சுக்தத்தை சொல்லுவது உங்களுக்கு பெரிய ஒரு ரெமடியாக இருக்கும். ஹயக்ரீவனுடைய உபாசனையும் உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அதனால இந்த யூஜி படிப்பவர்கள் கொஞ்சம் தன்னுடைய மனோநிலையை திடப்படுத்தி கொண்டு ஸ்ட்ராங்காக, எதுலேயும் வந்து திடப்படுத்தணும்னா என்ன தெரியுமா, ஃப்ளக்சுவேட் ஆகாதீங்க. அதாவது மனதை சிதறடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். மீடியா துறையில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பவர்கள், மீடியாவில் வந்து நான் சாதிக்கணும்னு நினைப்பவர்கள், யூடியூப் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் எல்லாருக்குமே இது குருவனுடைய அமைப்பு. குரு ராகுக்கு வந்த உடனே அதெல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். சரி, இந்த 2வது செக்மெண்ட்ல அத்துணை படைப்பாளிகள், நீங்க கதாசிரியராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், திரைக்கதை எழுதுபவர்களாக இருக்கலாம், சிறுகதை எழுதுபவராக இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது வந்து நியூஸ் கம்பெனியில ஒர்க் பண்ணலாம், மீடியா துறையில இருக்கலாம், நியூஸ் சேனல்ல இருக்கலாம், ஜேர்னலிசம் படிக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த 2வது செக்மெண்ட்ல இருந்து நல்ல சான்ஸ். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன், கவர்மெண்ட் மூலமாக கான்ட்ராக்ட் எடுக்கணுமா, தாராளமா எடுங்க. அது வந்து கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமாகத்தான் அமையும். ரைட். கடைசியில சொத்துக்கள் சேர்ப்பேனா, எந்த மாதிரியான அசெட்ஸ், இழப்பேனா சேர்ப்பேனா, கண்டிப்பாக சேர்ப்பீர்கள். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் கண்டிப்பாக சொத்துக்களை வாங்க, அசையாத சொத்துக்களை, லேண்டாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும். பிறகு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு ஆஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறது, ஆஃபீஸ் கட்டுபவர்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி பேங்க் பேலன்ஸும் உயரும். வண்டி வாகனங்கள் தாராளமாக வாங்குவீர்கள். வண்டி வாகனங்கள்ல வந்து லாஜிஸ்டிக்ல இருப்பவர்கள் பழைய வாகனங்கள்ல வந்து கொஞ்சம் வந்து இந்த பழுது பார்த்து, இந்த எஃப்சி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பழைய வாகனங்களின் மூலமாக சில பிரச்சனைகள் வரப்போகின்றன. அதனால அசெட்ஸுக்கு குறையவே இல்லை. தங்கம் வாங்குவீங்க, கொஞ்சம் சேமிப்புல வந்து பேங்க் பேலன்ஸை விட தங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாங்குவது நிறைய ஆதாயத்தை கொடுக்கும் எதிர்காலத்திற்கு. ஆக மொத்தத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு தனகாரகன் தனஸ்தானத்திலும், பிறகு வீரியம், விஜயம், முயற்சி, வெற்றி என்கின்ற 3வது இடத்தில் உச்சமாகவும் வீற்றிருந்து உங்களுக்கு வெற்றி படிக்கல்லை உங்களுக்கு நிலைநாட்ட இருக்கின்றார் என்பதில் சந்தேகமில்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.